ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதஞ்சலி யோக சூத்ரால கிளேஷாஸ். கிளேஷாஸ்னா துன்பங்கள். துன்பம் இல்லாத வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லலாம். ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு புத்தர் சொல்லியிருப்பாரு. துன்பம் எதனால வருது? நம்ம எதுக்காக இந்த துன்பத்துல விழுந்து கஷ்டப்படுறோம்? துன்பம் வராம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? துன்பம் தான் வாழ்க்கையா? இல்ல வாழ்க்கையிலேருந்து துன்பத்தை விலக்கி நம்மளால பார்க்க முடியுமா? இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகளுக்கான விடைய பதஞ்சலி யோக சூத்ரால பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய துன்பத்துக்கு காரணமான ஒரு 5 ரீசன்ஸ் பதஞ்சலி யோக சூத்ரா சாதன பாதால வர்சஸ் 3ல பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அப்னிவேஷ, கிளேஷகன்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். அவித்யா அறியாமை, இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அறியாமை தான் எல்லாத்துக்குமே மூல காரணம் சொல்லலாம். இம்பர்மனன்ட் லைஃப்ல எல்லாத்தையுமே பெர்மனண்டா நினைக்கிறது தான் இங்க அறியாமைன்னு சொல்றது. நாம விடுற மூச்சு காத்துமே நம்மளுக்கு சொந்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த உலகத்துல சொந்தம்னு கொண்டாடுற எல்லாமே நம்மளுக்கு துன்பத்தை மட்டும்தான் தரும். குழந்தையில நாம இருந்த மாதிரி இப்போ இல்லை, இப்போ இருக்க மாதிரி நாளைக்கு இருக்க போறதும் இல்லை. எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான். அஸ்மிதா நாம் ஈகோயிசம், நான், எனக்கு, என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பெருசா காட்டுற அந்த பாவனை தான் அஸ்மிதா. ராகா அட்டாச்மெண்ட் சொல்லலாம், டிசையர் ஆசை, எப்படி வேணாலும் சொல்லலாம். வேணுன்ற ஆசை தான் ராகா. துவேஷா, துவேஷான்றது வெறுப்பு, அவர்ஷன் சொல்லலாம். வாழ்க்கையில சில நேரத்துல ரொம்ப கஷ்டப்படும் போது நம்ம எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பை கொண்டு வருவோம். அதுதான் துவேஷா. 5th ஒன்னா பார்க்க வேண்டியது அப்னிவேஷா. அப்னிவேஷானா செல்ஃப் ரிசர்வேஷன் சொல்லலாம். அதாவது நம்ம இறக்கக்கூடாது, நம்ம அப்படியே உயிரோட இருக்கணும், எப்பவுமே மரண பயத்தோட இருக்கிறது. மரணம்ன்றது இந்த உடலுக்கான ஒரு அழிவை தவிர்த்து அது ஆத்மாவோட அழிவு கிடையாது. எப்படி நம்ம ஒரு சட்டை கிழிஞ்சிடுச்சுன்னா அதை கழட்டிட்டு வேற ஒரு சட்டையை போட்டுக்கிறோமோ, அதே மாதிரிதான் மரணமும். இந்த உடம்பு அழிஞ்ச பிறகு இந்த ஆத்மா இந்த உடல்ல இருந்து வேற உடலுக்கு பயணமாகும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.